திமுகவிற்காக பண்ணக்கூடியவங்களாம் திமுகவே கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு. அது பெண் நிறுவனம் மூலமாக ஒரு ஐடியா உருவாக்கியிருக்காங்க. கடந்த 4-5 வருடங்களாக தமிழக ஊடகங்கள் கிடைக்கக்கூடிய செய்தி அவங்களால தயாரிக்கப்பட்டது. அதை வச்சிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னா கிராமம் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சில யூடியூப் நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் சேர்ந்து கொண்டு செய்திருக்கிறார்கள். அதை தவிர அனைவருக்கும் மரியாதை தர வேண்டும். ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய 2 முக்கிய கருத்துக்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு 4ஆம் தேதி மே மாசம் இன்னொரு 4 நாள் 5 நாள் இருக்குங்க. 5 நாளுக்குள்ள என் மனதில் படுவது என்ன என்று கேட்டால், அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழக வெற்றி கழகம் 2வது நிலைமைக்கு வரும், 3வது இடத்திற்கு திமுக அணி தள்ளப்பட்டு விடும். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடம் அந்த கள்ளச்சாராயம், போதைப் பொருள், ஊழல்கள் மற்றும் பாலியல் உண்மைகள்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி விட்டார்கள். அவங்க 85% ஓட்டிங் பர்சன்டேஜ் நடந்திருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கிரௌடு, விஜய்க்கு வந்த கிரௌடு ரெண்டுத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 85% வந்துடுதுங்க. பல தீமைகளை செய்த திமுக கண்டிப்பாக விஜய் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டார். அப்படியே திமுகவை ஈரோட் பண்ணிட்டார். சரிவடைந்ததுக்கு காரணம் விஜய். இந்த கருத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் 2031 விஜய்க்கு ஒருவேளை அந்த 120 சீட் கிடைக்கலாமே தவிர 2026 கிடைக்காது. அவர்கள் இருவருமே மேடையில் கிடைக்காதது ஒரு திருப்பத்தை கொடுத்தது. எந்த ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தாரோ ஸ்டாலின் 2019 அந்த மூமெண்ட் குறைஞ்சிடுச்சு, அந்த வீரியம் குறைஞ்சிடுச்சு. இனி காங்கிரசினுடைய கிரீஷ் சவுடங்கர் அறிக்கை என்ன காண்பிக்கிறது என்றால், 10 தேதி மே மாதம் தேர்தல் முடிவு வந்த பிறகு காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து வெளியே போகிவிடும் என்பதுதான் யதார்த்தம். அதையும் தீர்க்காதுங்க. அதுக்காக தான் இவங்க அஸ்தியாரம் போடுறாங்க. ராகுல் காந்தி இனிமேல் வரமாட்டாங்க. அவர் டிவிகே பக்கம் போயிடுவாங்க சார். காங்கிரஸ் டிவிகே பக்கம் போச்சுன்னா நீங்க எழுதி வச்சுங்க, திமுக கூட்டணி உடையும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போயிடும், சிபிஐ சிபிஎம் விஜயோட போயிடும். அதே மாதிரி மீதி கட்சிலாம் விஜயோட போயிடும். விடுதலை சிறுத்தை கட்சி ஒண்ணுமில்லாத ஆயிடும். நரேந்திர மோடி அவர்களுடைய 12 தரம் வந்தது, அமித்ஷா வந்தது, கோவில் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு விஜய் போயிட்டு வந்தது, ஷிரடிக்கு விஜய் போயிட்டு வந்தது தவிர அகில உலக முருகன் மாநாட்டை திமுக அரசாங்கம் செய்தது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் சாஃப்ட் இந்துத்துவா வந்துடுச்சுன்னு சொல்றாங்க எல்லாரும் நார்த் இந்தியாவில். ஆக மொத்தம் 2026 பொது தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவு, எக்ஸிட் போல் முடிவு என்னன்னா, தமிழகத்தில் இந்துத்துவாவிற்கும் திராவிட மூமெண்ட்டுக்கும் தான் சண்டை வந்துடுச்சு. சிம்பிள். அது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலையே உருவாக்கி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த எக்ஸிட் போலின் பின்னணியில இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, மர்மங்கள் என்ன, டெல்லியில இந்த எக்ஸிட் போல் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஃபைன் சார். இப்போ எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் 5 மாநிலங்களுக்கான எக்ஸிட் போல்கள் வெளியிடப்பட்டாலும் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பல நிறுவனங்கள் திமுக கூட்டணி அப்படிங்கிறத சுட்டி காட்டி இருக்கிறது. 2 நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறது. ஆக்சிஸ் பை இந்தியா, இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் தாவேகா 120 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறது. அதாவது இந்த சர்வே, அதாவது எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு ஆங்கிள் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நண்பர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் தங்களிடம் சந்திக்கிறேன். மிக்க மிக்க நன்றி சிவாவிற்கு. 3 பேர், ஸ்டாலின் ஐயா அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா விஜய் அவர்களுடைய ஒரு வெற்றிக்கு பல சர்வே நிறுவனங்கள் மரியாதை தந்திருக்கிறார்கள். அது அனைத்துக்கும் நாம் மரியாதை தர வேண்டும். ஆனால் என்னுடைய கருத்து, எப்படி நான் அந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் மரியாதை தருகிறேனோ அதே மாதிரி யாருமே என் மேல கோவப்படக்கூடாது. நான் யாரையும் திட்ட போறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு
நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க போய் பார்த்துருக்காங்க. அவங்க மனசுல படுறத பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆக்சிஸ் இந்தியா வந்து கடந்த 3 மாதங்களாக ஒரு 65,000 பேர்களை தொடர்பு கொண்டிருக்காங்க தொலைபேசி மூலமாக. அவர்கள் செய்த நன்மை தீமைகள் என்ன என்று கேட்டால், அவங்க வந்து ரூரல் ஏரியா பக்கம் போகல, சிட்டி பக்கம் போயிருக்காங்க. வேற திமுகவிற்காக பண்ணக்கூடியவங்களாம் திமுகவே கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு. அது பெண் நிறுவனம் மூலமாக ஒரு ஐடியா உருவாக்கியிருக்காங்க. கடந்த 4-5 வருடங்களாக தமிழக ஊடகங்கள் கிடைக்கக்கூடிய செய்தி அவங்களால தயாரிக்கப்பட்டது. அது வச்சு எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னா கிராமம் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சில யூடியூப் நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் சேர்ந்து கொண்டு செய்திருக்கிறார்கள். அதை தவிர டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சிக்கு நான் ஆலோசகராக இருக்கிறேன். அவருடன் பிரதிதினம் வந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு செய்த ஜேவிசி ஸ்ரீராம் அதிமுகவிற்கு அதிகமான சீட்டு தர. அவர் கேட்டீங்கன்னா அவருக்கு எல்லா தொகுதிக்கும் கார்ல போயிருக்காரு, ஸ்கூட்டர்ல போயிருக்காரு, மாட்டு வண்டியில போயிருக்காரு. குறைந்தது 45,000 பேர்கிட்ட பேசியிருக்காரு. அனைவருக்கும் மரியாதை தர வேண்டும். ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய 2 முக்கிய கருத்துக்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு 4ஆம் தேதி மே மாசம் இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்குங்க. 5 நாளுக்குள்ள என் மனதில் படுவது என்ன என்று கேட்டால், அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழக வெற்றி கழகம் 2வது நிலைமைக்கு வரும், 3வது இடத்திற்கு திமுக அணி தள்ளப்பட்டு விடும். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடம் அந்த கள்ளச்சாராயம், போதைப் பொருள், ஊழல்கள் மற்றும் பாலியல் துன்மைகள்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி விட்டார்கள். அவங்க வந்து 85% ஓட்டிங் பர்சன்டேஜ் நடந்துருப்பாருங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கிரௌடு, விஜய்க்கு வந்த கிரௌடு ரெண்டுத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 85% வந்துடுதுங்க. நான் தோராயமா அந்த கிரௌடு பார்த்து நான் சொல்றேன். ஆனால் மு.க. ஸ்டாலின் நிறைய சேவை செய்திருக்கிறார், யாரும் மறுக்க முடியாது. அவர் தன்னுடைய மகனை முன்னிறுத்தியதனால் பொதுமக்களிடையே விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டார். பல தீமைகளை செய்த திமுக கண்டிப்பாக விஜய் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டார். அப்படியே திமுகவை ஈரோட் பண்ணிருக்காரு. சரிவடைந்ததுக்கு காரணம் விஜய். இந்த கருத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் 2031 விஜய்க்கு ஒருவேளை அந்த 120 சீட் கிடைக்கலாமே தவிர 2026 கிடைக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட எக்ஸிட் போலிங் முடிவுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சுட்டி காட்டி இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு எதிராக பெரிய அளவுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அடித்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக அது நம்பர்ஸ் எல்லாம் பட்ஜி பண்ணியிருக்காங்களே தவிர பொதுமக்கள் நிறைய பேர் என்ன யாருக்கு ஓட்டு போட போறீங்க சொல்லவே இல்லைங்க சிவா. சில கருத்துக்கு இப்போ எங்கிட்ட வந்து கேட்டான்னு வச்சுங்க, நான் வந்து ஆமாமா நான் விஜய்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு ராம திமுக போட்டேன்னா உண்மையை பொதுமக்கள் சொல்லவில்லையே. ஆனால் கள நிலவரம் தெரிந்திருக்குதே. 22,000 கொலைகள் நடந்திருக்கிறது கடந்த 5 வருடத்தில். 6,500 விதவைகள் இருக்கிறார்கள். எல்லாம் சேர்த்து 30,000 ஆச்சு. ஒவ்வொரு தெருக்கு 2 கொலை நடந்திருக்குங்க தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு தெருக்கு ஒவ்வொரு பாலியல் துன்பங்கள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு தெருக்கு போதைப் பொருள் கடை இருக்குது. இதே திமுக அகைன்ஸ்டா தானே போகுது. அதைத்தானே தமிழக வெற்றி கழகம் பயனெடுத்துக் கொண்டது, எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொண்டார். இதுதாங்க என் கருத்து. ஆனா அதை தவிர மேலாக நரேந்திர மோடி அவர்களுடைய 12 தரம் வந்தது, அமித்ஷா வந்தது, கோவில் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு விஜய் போயிட்டு வந்தது, ஷிரடிக்கு விஜய் போயிட்டு வந்தது தவிர அகில உலக முருகன் மாநாட்டை திமுக அரசாங்கம் செய்தது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் சாஃப்ட் இந்துத்துவா வந்துடுச்சுன்னு சொல்றாங்க எல்லாரும் நார்த் இந்தியால. அதை தவிர திராவிடியன் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்க, அது கொஞ்சமா குறைஞ்சு வந்துருச்சு. எப்படி அண்ணா பெரியார்ட்டேருந்து அண்ணாதுரைக்கிட்டேருந்து கலைஞர்கிட்டேருந்து ஸ்டாலின்கிட்டேருந்து உதயநிதிட்ட இன்பநிதி படிப்படியா குறைஞ்சி வந்ததோ, அந்த வீரியம், தாக்கம், ஆக்கிரம், ஒரு ஆண்மை, ஆளுமை எல்லாமே அதெல்லாம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 2026 பொது தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவு, எக்ஸிட் போல் முடிவு என்னன்னா, தமிழகத்தில் இந்துத்துவாவிற்கும் திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கும் தான் சண்டை வந்துருச்சுங்க. சிம்பிள் அதுங்க. சார், இப்ப எக்ஸிட் போலிங் வெளியாகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இடம்பெறும், இல்லைன்னா எதிர்கட்சியாக இடம்பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்களே, இதை எப்படி சார் பார்ப்பது? அதற்கு முன்னதாக
மு க ஸ்டாலினம் விரோதத்தை கண்டு சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இது வரைக்கும் வராதிருந்தது தமிழக அரசியலில் ஒரு திருப்பத்தை கொடுத்தது. அவர்கள் இருவருமே மேடையில் கிடைக்காதது ஒரு திருப்பத்தை கொடுத்தது. எந்த ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தாரோ ஸ்டாலின் 2019 அந்த மூமெண்ட் குறைஞ்சிடுச்சு, அந்த வீரியம் குறைஞ்சிடுச்சு. இனி காங்கிரசினுடைய கிரீஷ் சவுடங்கர் அறிக்கை என்ன காண்பிக்கிறது என்றால் 10 தேதி மே மாதம் தேர்தல் முடிவு வந்த பிறகு காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து வெளியே போகிவிடும் என்பதுதான் யதார்த்தம். சிவா சார், இப்போ இந்த இந்தியா டுடே, ஆக்சஸ் மை இந்தியா, இந்தியா டுடே உடைய போல் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணாமலை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு 2% வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். இது முரண்பட்டதாக பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு 18% எண் மண் எண் மக்கள் யாத்திரை பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கேள்வி பொறுத்து தான் பதில் வருங்க சிவா. அந்த ஆக்சிஸ் இந்தியா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க விஜயை பத்தி. விஜய்க்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு வழிவகுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு வழிவகுத்தவர் அண்ணாமலை. எண் மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாகத்தான் அது 2023-24 செஞ்சதுனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பம்ப் வந்தது அது பிரச்சாரத்தில். அதை வைத்துக் கொண்டு தான் விஜய் செய்தார். அதனால ஆக்சிஸ் இந்தியாவில் 2% சொல்லியிருப்பது அவருடைய கணக்கு. அதை நான் தவறாகத்தான் எடுத்து அவருக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு 18-20% மட்டும் நிச்சயம் இருக்கும். சார், இப்போ தமிழக எக்ஸிட் போலிங் நிலவரங்கள் டெல்லி பாஜக தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லியில அவங்களுக்கு முன்னாடி அமித்ஷா கிட்ட இந்த ரிப்போர்ட் இருக்குதுங்களே சிவா. 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி அதிமுகவுடன் உறவு என்று அமித்ஷா ஒரு வருடத்திற்கு முன்னதாக சொன்னாரே, அது அப்பொழுதே அவருக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி, அவருக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் ரிப்போர்ட்டும், அதை தவிர அமித்ஷாவிடம் சில திமுக எம்பிக்கள் கனிமொழி உள்பட ராஜா உள்பட சில பேர் அமித்ஷாவிடம் நெருங்கி பழகி கொண்டு வருகிறார்களே ஸ்டாலினுக்கு எதிராக, அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் பண்ணி பார்த்து அரசியல்வாதியாக கடந்த 7 வருடங்களாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கும் 12 வருடங்களாக பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் தமிழகத்தினுடைய பொதுமக்களுடைய பிடி பல்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இது ஒன்றும் பெரிய பிரம்மாஸ்திரம் இல்லையே, ஒண்ணு இல்லை. நம்ம நெல்லை சிவாவும் நானும் சேர்ந்து பேசுகிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு போதைப் பொருள் கலாச்சாரத்தை நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்த போதே நான் சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் காலேஜ் படித்தேன் சிவா. அந்த காலேஜ் வாசல்ல போதைப் பொருள் விற்கிறாங்க சிவா. சைக்கிள் ஒரு நாள் வந்து நிற்கிற கையில் வச்சுருக்காரு, பொட்டலை மாதிரி ஒரு பொட்டத்தை எடுக்கிறோம் 40 ரூபா 50 ரூபா. இம்மாத்திரம் கொஞ்சம் மூக்குவழி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கலாச்சாரம் வந்து நான் உங்க ஆபீஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதுதான் விரோதமா போச்சு திமுகவுக்கு. ஆக மொத்தம் நம்மளாம் சொல்லும் பொழுது பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்தாங்களே. NDTV ஆளெல்லாம் சென்னைக்கு வந்தாங்க, இந்தியா டுடே ஆளெல்லாம் வந்தாங்க. அப்பெல்லாம் கருணாநிதி ஸ்டாலின் வருவார். இப்ப ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்றாங்களே. எக்ஸிட் போலுக்கும் அவங்க நடத்தின மாநாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சார், இப்போ திமுகவுடைய வீழ்ச்சிக்கு வந்து இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் வீழ்ச்சிக்கான கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய காரணங்கள் என்னவாக சார் இருக்கு? உதயநிதியை முன்னிறுத்தியது. இரண்டாவதாக நரேந்திர மோடியை ஏகவசனத்தில் பாடியது, நிந்தியது. ஒண்ணுங்க சிவா, நான் வந்து சிவா வாழ்கன்னு சொல்லலாம், சிவா ஒழிகன்னு ஒரு தரம் சொல்லலாம், தினமும் சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா? நீங்க வந்து இப்போ சிவா எனக்கு பணம் தரது கிடையாது, மத்திய அரசாங்கம் பணம் தரது கிடையாது, சிவா நான் வந்து உங்க அலுவலகத்தை நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வளர்ச்சி திட்டம் கிடையாது, போய் சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து 12 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து ஒன்று கூட சொல்லல. பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா அவர் திட்டுறது ஹிந்தி. இப்போ பெண் மகளிர் மசோதால வந்து ஏன் ஸ்டாலின் வந்து சொல்றாருங்க தடால்னு, பெண் மசோதா வந்த போது நாங்க இந்தி எஜுகேஷன் ஆரம்பிப்போம் யாருக்கு அவுத்து விட சொன்னார் அத்தை, அதுவே எதிர்த்து போயிடுச்சு. மகளிர் மசோதா எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தமிழக அரசாங்கத்து அசம்பிளியினுடைய தொகுதி 234 412 பண்றோம்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட்டுக்கு 50லேருந்து 40லேருந்து 60 பண்றாரு. அந்த 20 பேர் பெண்மணிக்கு வரத்துக்கு எதிர்த்தாரு ஸ்டாலின். அதை தானே சொல்றாரு. ஸோ ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் எது செய்தாலும் எதிர்த்தால் தமிழகம் எப்படி வளர்ச்சி வரும்? டபுள் என்ஜின் சொன்னது டப்பா என்ஜின்கிறாரு. இவரோட கூட்டணி இருந்த ராகுல் காந்தி விட்டு போறாரு. இவர் தனிமையாக இருக்கிறதுனால தமிழகத்திற்கு ஒரு விதமான லாபம் வரவில்லையே. மத்திய அரசாங்கத்துடன் போடுறாரு, காங்கிரஸோட சண்டை போடுறாரு. இவர் யாருதான் பெரிய தன் பையன் தான் வளரணுமா? அப்ப மு க அழகிரியினுடைய மகனுக்கோ மகளுக்கோ என்ன செஞ்சாரு?
அவனுக்கு குடும்பத்துக்கு தன் குடும்பத்துக்கு பண்ணாரு தவிர அவர் அண்ணாத்தையும் மறந்துட்டாரு. இன்னைக்கு தேதியில மூக்க அழகிரி பல நான் கேள்விப்படுறேன், பல திமுக தலைவர்கள் போது மூக்க அழகிரி தனியா வச்சிட்டாரு. இன்பநிதி வளர்ந்துட்டான், இவன் மூக்க அழகிரி தனியா விட்டாங்களே. எக்ஸிட் போல் வந்து திமுகவுக்கு ஒரு விதமான ஷாக் இதை கொடுத்திருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ், டெல்லி காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் மே 4க்கு பிறகு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில வந்து விரிசலை ஏற்படுத்த போகிறதா சார்? கட் பண்ண அலைன்ஸ் போயிடுங்க, அலைன்ஸ் இருக்காதுங்க. அதுக்காக தான் இவன் அஸ்தியாரம் போடுறாங்க. ராகுல் காந்தி இனிமேல் வரமாட்டாங்க, அவர் டிவிகே பக்கம் போயிடுவாங்க சார். காங்கிரஸ் டிவிகே பக்கம் போச்சுன்னா நீங்க எழுதி வச்சுங்க, திமுக கூட்டணி உடையும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போயிடும், சிபிஐ சிபிஎம் விஜயோட போயிடும். அதே மாதிரி மீதி கட்சிலாம் விஜயோட போயிடும். விடுதலை சிறுத்தை கட்சி ஒண்ணுமில்லாத ஆயிடும். திருமாவளவனுக்கு 2 சீட் 3 சீட் வந்தாலே அதிகம். என்ன அம்மிய காத்துல பறக்குதுன்னா திருமாவளவன் என்னங்க? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.